இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜெனரல். இன்றைக்கி இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும், 1/9/2024 7/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மகர ராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா திட்டமிட்டு செயல்பட வேண்டிய வாரம். ராசிக்கு செவ்வாயின் 8ஆம் பார்வை மற்றும் புதனின் சமசத்துவ பார்வை, அஷ்டமாதிபதி சூரியன் ஆட்சி என கிரக நிலவரம் இருக்குது. முறையான திட்டமிடுறது நிரந்தர வெற்றியை குவிக்கும். புதிய தொழில் முயற்சிகள் தேடி வரும். எதிரிகள் புறமுதுகு காட்டுவாங்க அல்லது ஒதுங்கி போயிடுவாங்க. செய்தொழில் விருத்தியாகும். தொழில் நிமித்தமாக வெளிநாட்டு பயணம் திருப்திகரமாக அமையும். சிலருக்கு இடப்பெயர்ச்சிக்கு பிறகு நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்படும். குரு பகவான் சாதகமாக இருக்கிறாரு. பொருளாதார நிலையில் மிகப்பெரிய வளர்ச்சி ஏற்படும். வாரக்கடன்கள், சம்பள பாக்கிகள் வசூலாகும். சேமிப்புகள் அதிகமாகும். தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சி வெற்றியாகும். தம்பதிகளின் கருத்து வேறுபாடு குறையும். மகான்களின் தரிசனம் மற்றும் ஆசைகள் கிடைக்கும். உடல்நிலை தேரும். 4/9/2024 அன்னைக்கு காலையில் 9:55 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. வெளியூர் பயணங்களை தவிர்த்துடுங்க. முக்கிய பணிகளை யாரையும் நம்பி ஒப்படைக்கக்கூடாது. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கணபதி ஹோமங்களில் கலந்துக்கிறது நல்லது. பணவரவு பார்த்திங்கன்னா திருப்திகரமாகத்தான் இருக்குது. எதிர்பாராத செலவுகள் ஏற்படுது. கொஞ்சம் கடன் வாங்க நேரிடும். பணியின் காரணமாக பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர வாய்ப்பு ஏற்படும். கடன்கள் விஷயத்தில் சற்று கவனமாக இருக்கிறது நல்லது. இளைய சகோதரர்களால் உதவி உண்டாகும். பிள்ளைகளின் தேவைகளை நிறைவேற்றும் வகையில் செலவுகளும் அலைச்சலும் ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்க இருந்தாலும் அதற்கேற்ற சலுகைகள் கிடைப்பதனால உற்சாகமாக செயல்படுவீங்க. நிர்வாகத்திறனால் பாராட்டப்படும் வாய்ப்பு ஏற்படும். சக ஊழியர்கள் இணக்கமாக நடந்துக்கிருவீங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம். வாடகை இடத்திலிருந்து சொந்த இடத்துக்கு கடையை மாற்ற வாய்ப்பு உண்டாகும். பங்குதாரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். மேலும் பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு கூடுதல் பொறுப்புகளின் காரணமாக சோர்வு ஏற்பட்டாலும் கணவரின் அன்பு உற்சாகம் தரும். பணியில் இருக்கும் பெண்களுக்கு பணிச்சுமை குறைவது உற்சாகம் தருவதாக இருக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 5, 8. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4 மற்றும் 6. சந்திராஷ்டமம் 2, 3, 4 காலை வரை. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வீட்டு பூஜையில் தீபம் ஏற்றி, இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொல்லணும். வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நட்டு செய்யும் நாரணர் சிந்தையானே. சந்திரன் லக்னத்திலிருந்து உங்களுக்கு 5வது வீட்டில் வியாழன் இருக்குது. கண் சம்பந்தமான கோளாறுகளால் பாதிக்கப்பட்டிருந்தீங்கன்னா வாழ்வில் இந்த வாரம் சிறப்பான பலன்களை தருது. ஏன்னா இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் கண்களை சரியான கவனிப்பு எடுக்கிறதுல வெற்றியடைய முடியலை. மேம்படுத்த எந்த முடிவையும் நீங்கள் எடுக்கலாம். இழப்பீடு மற்றும் கடன் போன்றவற்றில் நீண்ட காலமாக நீங்கள் எங்காவது பணத்தின் பெரும்பகுதி சிக்கி இருந்துச்சுன்னா இந்த வாரம் இறுதியாக அந்த பணம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நேரத்தில் பல சுபகிரகங்களின் நிலை மற்றும் பார்வை பார்த்திங்கன்னா உங்கள் ராசியில் பலருக்கு நிதி ஆதாயத்திற்கான வாய்ப்பை குறிக்குது. குடும்ப உறுப்பினர்களுடனான நிம்மதியான மற்றும் அமைதியான வார்த்தை அனுபவிக்கணும். மக்கள் பிரச்சனைகளுடன் உங்கள்கிட்ட வந்தாங்கன்னா அவர்களை புறக்கணிக்கணும். உங்கள் மன அமைதியை குலைக்க விட வேணாம். இதை செய்ய முடிஞ்சால் வீட்டில் இருக்கையில் உங்கள் தொலைபேசியை அணைச்சி வைங்க. நட்சத்திரங்களின் சஞ்சாரத்தினால உங்கள் தலைமைத்துவமும் நிர்வாகத்திறமையும் இந்த காலகட்டத்தில் வெளிப்படும். அதனால் பணியிடத்தில் உங்கள் சொந்த அடையாளத்தையும் மரியாதையும் பெறுறதில் வெற்றி பெறணும். இது தவிர இந்த நேரத்தில் பணியிடத்தில் ஒரு பெண் சக ஊழியரின் முழு ஆதரவையும் நீங்கள் பெறலாம். உயர்கல்வியை தொடர நினைக்கும் மாணவர்களுக்கு வாரத்தின் நடுப்பகுதி ரொம்ப சிறப்பானதாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதிக வெற்றியை பெறுவீங்க. ஏன்னா கிரகங்களின் நிலை உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் 44 முறை மாண்டாய நமகன்னு ஜெபிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கும்பராசி என்பவர்களுக்கு சகாயமான வாரம்னே சொல்லலாம். ராசிக்கும் ராசி அதிபதி சனிக்கு சூரியன் பார்வை நினைப்பதை சாதிக்கும் திறமை அதிகமாகும். அரசு வேலைவாய்ப்பு முயற்சி வெற்றி தரும். அரசு ஊழியர்களுக்கு பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம் ஏற்படும். தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய கருத்து வேற்றுமை மறைஞ்சு ஒற்றுமை ஏற்படும்.
சிலருக்கு உத்தியோகத்தில் இருந்து விடுபட்டு சொந்த தொழில் துவங்கும் எண்ணம் தோன்றும். பிள்ளைகளின் முன்னேற்றம் மகிழ்ச்சியை அளிக்கும். மனைவி வழி சொத்துல நிலவிய கருத்து வேறுபாடு பகையை மறைஞ்சு முழு பங்கும் கிடைக்கும். செலவுகளை குறைச்சி சேமிப்பில் அதிக கவனம் செலுத்தணும். சில மாணவர்கள் கல்வி அல்லது விளையாட்டு தொடர்பான வெளியூர் அல்லது வெளிநாடு செல்லும் வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சியில் சாதகம் உண்டாகும். வழக்குகளில் வெற்றி நிச்சயம். 4/9/2024 அன்னைக்கு காலையில் 9:55 மணி முதல் 6/9/2024 இரவு 11 மணி வரை சந்திராஷ்டமம் இருக்குது. உரிய நேரத்தில் சாப்பிட முடியாமல் அதிகமாக உழைக்க நேரும். பணம் கொடுக்கல் வாங்கல கவனம் தேவை. கரும்புச்சாறு அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும். இந்த வாரத்தில் கும்பராசி என்பவர்களை எடுத்துக்கிட்டோம்னா வருமானம் திருப்தி தருவதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே சன்யோன்யம் அதிகரிக்கும். சந்தோஷம் அதிகரிக்கும். வழக்குகளில் ஆலோசனையை கேட்டு செயல்படுறது நல்லது. பிள்ளைகளால் பெருமை உண்டாகும். தாயாரின் உடல்நலனில் அக்கறை எடுத்துக்கிறது அவசியம். அரசாங்க காரியங்கள் முடிவதில் இழுபறியான நிலையே இருக்குது. பிள்ளைகளால் வீண் பிரச்சனைகளும் செலவுகளும் ஏற்படுது. வேலைக்கு போகிற அன்பர்கள் வேறு வேலைக்கு முயற்சி செய்கிறது பாதிப்பை ஏற்படுத்தும். அலுவலக பணியிலையும் கவனமாக இருக்கிறது அவசியம். சக ஊழியர்கள் தங்கள் பணிகளில் உதவி கேட்டு நச்சரிப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் ஓரளவு திருப்திகரமாக இருக்கும். கடையை புதிய இடத்துக்கு மாற்ற நினைச்சிங்கன்னா அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு செலவுகள் கூடும். சற்று சிரமப்பட சமாளிக்க வேண்டி வரும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு அலுவலகத்தில் சலுகைகள் எதையும் எதிர்பார்க்க முடியல. அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 2/8. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 4/5. சந்திராஷ்டம நாட்கள் 4ஆம் தேதி காலையிலிருந்து 5/6 இரவு வரை இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா பொன் செய்த மேனியர் புலித்தோலை அரைக்க அசைத்தீர முன் செய்த மூவியிலும் எரித்தீர் முதுகுன்று அமர்ந்தீர். இந்த பாடலை 27 முறை பூஜை அறையில் சொன்னாலே போதும். சந்திரன் ராசியிலிருந்து 4ஆவது வீட்டில் பார்த்தீங்கன்னா வியாழன் இருக்குது. இந்த வாரம் நீங்கள் அதிக அளவில் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இந்த நேரத்தில் உங்கள் குடும்பத்திற்கும் பணியிடத்திற்கும் இடையே சரியான சமநிலையை பராமரிப்பதிலையும் இதற்கிடையில் உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலையும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இந்த வாரம் உங்கள்கிட்ட இருந்து எந்தெந்த நபர்கள் என்ன விரும்புகிறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா தேவைப்படையில் உங்களுக்கு பணம் இல்லாமல் போயிடும். சந்திரன் முதல் வீட்டில் சனி பகவான் இருக்கிறாரு. உங்கள் செலவுகளை அதிகப்படுத்துவதை தவிர்த்துருங்க. அனைத்து வகையான பரிவர்த்தனைகளை செய்யல அதிகபட்ச எச்சரிக்கையுடன் செயல்படணும். இந்த வாரம் உங்களை சுற்றியுள்ளவர்களின் குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் நடத்தையால் நீங்கள் கொஞ்சம் எரிச்சல் அடைவீங்க. இது உங்கள் மன அழுத்தத்தையும் அதிகரிக்கும். மேலும் அவர்களுடன் உங்களுக்கு தகராறு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இந்த வாரம் உங்கள் தொழிலில் பல நல்ல பலன்கள் கிடைக்கும். அலுவலக அரசியலோ அல்லது ஏதேனும் தகராறுகளோ உங்கள் வழியில் வந்தாலும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சமாளித்து தொடர்ந்து வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டே இருப்பீங்க. இருந்தாலும் உங்கள் வெற்றியை பார்த்து உங்கள் எதிரிகள் கூட நண்பர்களாக மாறுவாங்க. இதன் காரணமாக நீங்கள் பணியிடத்தில் முழுமையாக பாராட்டப்படுவீங்க. இந்த நேரத்தில் மாணவர்களின் கல்வியில் அதிர்ஷ்டம் இருக்கும். மேலும் அவர்களின் ஆசிரியர்களும் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. மேலும் போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுடைய கடின உழைப்புக்கு ஏற்ற பலனை கண்டிப்பாக பெறுவீங்க. அதனால் மக்கள் உங்களை பாராட்டுவதில் சோர்வடையவே மாட்டாங்க. சனிக்கிழமை பிச்சைக்காரர்களுக்கு அன்னதானம் செஞ்சால் அது பரிகாரமாக இருக்கும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களின் எல்லாமே ஈடேறக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு. லட்சியங்கள் கண்டிப்பாக ஈடேறும். 2/9 அதிபதி செவ்வாய் 4ஆம் இடமான சுகஸ்தானத்துக்கு போகிறாரு. குடும்பத்தில் நிலவிய கூச்சல் குழப்பம் மறைஞ்சு அமைதியான சூழல் நிலவும். வாழ்க்கை பற்றிய புரிதல் உண்டாகும். சொத்துக்களின் மதிப்பு உயரும். வாடகை வீட்டில் வசிச்சிங்கன்னா சொந்த வீட்டுக்கு போவீங்க. தடைப்பட்ட வாடகை வருமானம் நிலுவையில் உள்ள சம்பள பாக்கி வாரக்கடன்கள் கிடைக்கும். அரசு வேலைக்கான வாய்ப்பு இருக்குது. அரசாங்க ஊழியர்களுக்கு புதிய சலுகைகள் கிடைக்கும். சமூக அந்தஸ்தான பதவிகளை பெறுவீங்க. வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் உயர்கல்வி முயற்சிகளில் நன்மை நடைபெறும். பெண்களுக்கு ஆடம்பர பொருட்களின் சேர்க்கை அதிகரிக்கும். உறவினர்களின் ஒத்துழைப்போடு சுப காரியங்கள் இல்லத்தில் நடக்கும். 6/9/2024 நைட்டு 11 மணிக்கு சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. கொஞ்சம் பொறுமையோடும் கவனத்தோடும் இருக்கிறது நல்லது. இரவு நேர பிரயாணங்களை தவிர்த்துருங்க. மஞ்சள் அபிஷேகம் செஞ்சு விநாயகரை வழிபடணும். மீனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மீனராசி அன்பர்களுக்கு பணவரவும் குறையாது.
அவசிய தேவை என்றாலும் கூட இப்போ கடன் வாங்குவதை தவிர்த்துருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். பாலிய நண்பரின் சந்திப்பு மகிழ்ச்சியும் ஆறுதலும் தருவதாக இருக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடன் விவாதம் செய்வதை தவிர்த்துருங்க. சில நேரங்களில் மனதில் இனம் புரியாத குழப்பம் ஏற்பட்டு நீங்கும். வேலைக்கு போனீங்கன்னா அலுவலகத்தில் உற்சாகமான சூழ்நிலையே இருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பதற்கு சாத்தியம் இருக்குது. அதிகாரிகள் ஆதரவாக இருப்பாங்க. வியாபாரத்தில் முக்கிய முடிவுகள் விஷயத்தில் நீங்கள் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டு செய்யணும். பணியாளர்களால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரம் தொடர்பான பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட பக்குவமாக நடந்துக்கிறணும். பணியில் இருந்தீங்கன்னா திருப்தி தரும் வாரம். சலுகைகளும் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 3-5. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3-7. சந்திராஷ்டமம் 6ஆம் தேதி இரவு தொடங்கி 7-8 முழுவதும் இருக்குது. வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா வீட்டு பூஜையில் விளக்கேற்றி 27 முறை நானன் செய்யும் வினை தானன் செய்யும் வினை நாடி வந்த கோலன் செய்யும் கொடும் கூற்றன் செய்யும் ரேசரிரு. இந்த பாடலை 27 முறை நீங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றையில் சொன்னாலே போதும். உங்களுக்கு எது சிறந்தது என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீங்க. அதனால் வலுக்கட்டாயமாக நீங்கள் உறுதியுடன் இருக்க, மேலும் உங்கள் ஆரோக்கியத்தை விரைவாக மேம்படுத்துவதற்கான முடிவுகளை எடுக்கணும். விளைவுகளை எதிர்கொள்ள தயாராக இருங்க. சந்திரன் ராசியிலிருந்து 3ஆவது வீட்டில் வியாழன் இருக்கிறாரு. இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில் சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத செலவுகள் அதிகரித்தாலும் நிதி நிலையை பாதிக்காது. இருந்தாலும் நிதி ரீதியாக உங்களை மேலும் வலுவாக்க தேவையற்ற செலவினங்களை கட்டுக்குள் வைங்க. உங்கள் பணத்தை குவிப்பதற்கான உங்கள் முயற்சிகளை விரிவுபடுத்தலாம். இந்த வாரம் உங்கள் குடும்பத்திற்கான உங்கள் பொறுப்புகள் ஜாஸ்தியாகும். முன்னுரிமை அளிப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுக்கு முன்னுரிமை அளிப்பீங்க. இந்த சூழ்நிலையில் அவர்களின் மகிழ்ச்சியும் துக்கத்திலையும் நீங்கள் ஒரு பங்காளியாக இருப்பீங்க. இதனால் அவர்களை பற்றி நீங்கள் உண்மையிலேயே அவங்க மேலே அக்கறை கொண்டிருப்பதாக வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. இந்த நேரத்தில் நீங்கள் நீண்ட தற்பெருமைகளை செய்யாமல் அமைதியாக உங்கள் நோக்குகளை நோக்கி போகணும். இந்த சூழ்நிலையில் யாரையும் கண்மூடித்தனமாக நம்ப வேணாம். மேலும் வெற்றியை பெறுவதற்கு முன்னாடி உங்கள் அட்டைகளை அனைவரும் வெளிப்படுத்த வேணாம். நீங்கள் அதை நினைவில் கொள்ளணும். இந்த வாரம் நீங்கள் சற்று சோர்வாக இருப்பீங்க. அதனால் நீங்கள் படிப்பில் கூட சலிப்படைவீங்க. இந்த சூழ்நிலையில் நேரத்தை வீணடிப்பதை தவிர்த்து கவனம் செலுத்தி புத்தகத்தை படிங்க. ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு தினமும் 11 முறை ஜெயிக்கணும். இதுவரை இந்த பதிவில் மகர ராசி என்பர்கள், கும்பராசி என்பர்கள் மற்றும் மீனராசி என்பர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்குன்றதை பார்த்தோம். 1/9/2024 7/9/2024 வரை என்ன நடக்குன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.